வணக்கம் நேயர்களே. இன்று அண்ணல் காந்தி மறைந்த நாள். தாழ்ந்து கிடந்த மக்களெல்லாம் இந்த தரணியில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொன்ன காந்தியின் நினைவு நாள், சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். இந்த நாட்டிற்கு விடியல் கிடைக்குமா என்று உலகமே கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் கிடைக்கும் என்று இந்திய திருமக்கள், இந்திய திருச்செல்வர்கள் தியாகிகளாக முடிவெடுத்தார்கள், சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி. அந்த சுதந்திர வேட்கைக்கு காந்தி தலைமையேற்றார். உலகத்திலே எவரும் சிந்திக்காத ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார். அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து 300 ஆண்டுகள் ஆண்டாலும் இந்த அகிம்சை என்னும் ஆயுதம் அந்த பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டு விரட்டும் என்று மனத்திண்மையோடு காந்தி இந்திய மக்களோடு சேர்ந்து போராட்டத்தை துவக்கினார். வீரம், விவேகம், வெற்றி, அதற்கு மேலே உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதற்காகத்தான் காந்தி கைராட்டையை கையில் எடுத்தார். கைராட்டையை சுழற்றி அங்கே நூற்று அமைதியான முறையில் அந்த செயலை செய்து சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் தன் மனத்தை ஒருமுனைப்படுத்துவதற்கும் அந்த ராட்டை, சர்க்கா என்று சொல்லுகின்ற அந்த ராட்டை கையில் எடுத்தார். ராட்டை கொடி இன்று இந்திய தேசிய காங்கிரசின் சொத்து. இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த மூவண்ண கொடியின் நடுவே காங்கிரஸ் சின்னமாக ராட்டை இருந்தது. தேசியமாக மாறுகின்ற நேரத்தில் அங்கே சக்கரம் பொருத்தப்பட்டது. எனவே இந்த காந்தி எப்படி சுதந்திரத்தை பெற்று தந்தார்? அகிம்சை என்னும் ஆயுதம் சரி, விடாது தொடர்ந்து செய்தார். மக்களை உற்சாகப்படுத்தினார். சாதாரண மனிதனாக 62 வயதிலும் 241 மைல்கள் நடந்தார். தண்டி யாத்திரை. 62 வயசில் 241 மைல்கள் நடக்க முடியும். உதாரண புருஷனாக காந்தி மகான் இருந்தார். அந்த காந்தியின் கொள்கைகளை இந்திய மக்கள் மட்டும் கடைபிடிக்கவில்லை. அமெரிக்காவிலே இருந்த மார்ட்டின் லூதர் கிங், ஒரு கருப்பு இன தலைவன், சொல்லுகிறான், எனக்கு ஆசிரியனாக, எனக்கு வழிகாட்டியாக, என் செயலுக்கு அடித்தளமாக இந்திய தலைவர், ஏன் உலகத் தலைவர் மகாத்மா காந்தியின் கொள்கைதான் என் கொள்கையாக இருக்கிறது என்று இப்பொழுது ஒபாமா வந்திருக்கிறாரே, அதற்கு முன் தோன்றிய அந்த கருப்பு இன தலைவன் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான். அப்பேற்பட்ட கருத்தை காந்தி நமக்கு தந்தார். அவரின் நினைவு நாள். இந்த நினைவு நாளில் நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்ற தாய், நம் சொந்த நாடு எல்லாம் நமக்கு ஒன்றுதான் என்று நினைக்க வேண்டும். தாயை, இந்த தரணியை நாம் போற்றி புகழ வேண்டும். கண் இமை காப்பது போல் காக்க வேண்டும். அதைத்தான் காந்தி சுதந்திரமாக நமக்கு தந்தார்கள். சுதந்திர இந்தியாவில் நாம் சுதந்திர புருஷனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு, சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அகிம்சை என்னும் தத்துவம் ஐநா சபையிலே போற்றப்படுகிறது. அந்த காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2 நாள் உலக மக்களெல்லாம் அகிம்சை தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த அகிம்சை தினத்தை காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி அன்னை சோனியா காந்தி ஐநா சபையிலே வெளியிட்டார்கள். உலக நாடுகளெல்லாம் அன்று அன்னை சோனியா காந்தியை அழைத்துதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். எனவே காந்தி
மறைந்தாலும் இதே நாளில் அவரது கொள்கைகள் இன்றும் நம் மனதில் பசுமரத்து ஆணி போல் பதிந்து இருக்கிறது. எனவே காந்தி என்ற சொல் சாந்தியை தரும், காந்தி என்ற சொல் வீரத்தை தரும், காந்தி என்ற சொல் தியாகத்தை தரும், காந்தி என்ற சொல் வெற்றியை தரும் என்று சொல்லி வெற்றி படிக்கட்டில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க மகாத்மா காந்தி. வணக்கம்.